गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। गुरुवायूरप्पना गोकुलत्तु मन्नना कुळन्दैयाग कोलम तरुम मामाय वन्नना नारायणीयमेनुम नल्विरुन्दिन नादनाम नामरसत्ते निनिमै கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. யாஹா சேகரே ஸ்ருதிகிரம் கிருதியோகபாஜம் பாதம்புஜே ச சுலப व्रजसुन्दरीनां साकापि सर्वजगतामभिरामसीमा कामायनो भवतु கோபகிச்சோரமூர்த்திகே. நாராயணியத்தினுடைய 67வது தசகத்தில் கண்ணன் தங்களோடத்தான் ஈடுபட்டு இருக்கான் அப்படின்னு கோபிகைகளுக்கு ஒரு ஆனந்த மனோபவ பாவத்தினால அவர்களுக்கு கர்வம் வர ஆரம்பிச்சது. கர்வம் வந்த உடனே பகவானுக்கே ஆச்சரியமா போயிடுத்தான். ஏன்னா பணத்தால கர்வம் வரலாம், அதாவது தனத்தால வரலாம், படிப்பினால வரலாம், பதவினால வரலாம், அழகுனால வரலாம்னு சொல்றதே தப்பு. இவ்வளவு நாளையும் வரக்கூடாது. எல்லாத்த விட உயர்ந்ததாக ஒரு பாகவதோத்தமர்களுக்கு, ஒரு பக்தர்களுக்கு பக்தியினால கர்வம் வரவே கூடாதாம். நாமத்தான் உயர்ந்த பாகவதோத்தமாள் பகவானிடத்துல ஈடுபட்டிருக்கோன்னு வரக்கூடாது. அவளுக்கு அது வந்த உடனே கண்ணன் இவர்களுடைய கர்வத்தை அடக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோஜனை பண்ணிட்டு இருக்கான். இந்த பரிணாமத்துல நாராயண பட்டத்திரி 67வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை துவங்கிட்டார். குருவாயூரப்பா நிலீயதேசோ மயிமய்யமாயமோ ரமாபதிகே விஸ்வமனோபிராமகா இதி ஸ்ம சர்வாகா கலிதாபிமானாக நிரீக்ஷ்ய கோவிந்ததிரோஹிதோ பூகோ. இன்னும் ஒரு அழகான ஸ்லோகம். இப்படி கண்ணன் தன்னிடத்துல ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு கோபிகைகளுக்கு எப்படி கர்வம் வந்ததுன்னா என்ன அழகான பதம் சொல்றார் பட்டத்திரி. நிலீயதே சௌ மயிமய்யமாயம். இருக்கிற ஒவ்வொரு கோபிகைக்கும் தன்னிடத்துல மட்டும்தான் கண்ணன் பிரியமாக இருக்கான் அப்படின்னு நிலிய தேசௌ. நிலிய தேசம்னா என்ன? மயங்கி கிடக்கிறான்னு நினைச்சிட்டாராம். ஒரு பெண்ணாக பிறந்தால் நம்ம போல பிறக்கணும். எப்படி ஒரு அரக்குல ஒரு தங்கத்தை அந்த நகையை செய்யறவன் அழுத்தி உள்ளுக்குள்ள அமுக்கி வைப்பானோ நகை பண்ற வரைக்கும், அது போல நிலிய தேசோ கண்ணன் நம்மிடத்துல அப்படியே அமுங்கி இருக்கான், மயங்கி இருக்கான். அதுக்குத்தான் நிலீன பாவம்னு பேரு. அந்த நிலீன பாவம் இருக்க அத்தனை ஆயிரம் கோபிகா ஸ்திரீகள் இருக்காளே, அவ எல்லாரும் என்ன நினைக்கணும்? நம்ம எல்லாரிடத்திலயுமே கண்ணன் மயங்கி இருக்கான்னு நினைக்கணும். ஆனா ஒத்தி ஒத்தி என்ன நினைச்சாலும் அவளை விட நம்ம கிட்டக்க மயிமைய மாசியம் என்னிடத்துல தான் மடங்கி இருக்கான், என்னிடத்துல தான் அப்படியே அடங்கி போயிருக்கான், மயங்கி போயிருக்கான், ஒடுங்கி போயிருக்கான் அப்படின்னு அத்தனை சந்தோஷம் அவளுக்கு. அவ்வளவு கர்வமா எப்படிப்பட்ட கண்ணன் தங்க கிட்ட ஒடுங்கி போயிருக்கான்னு நினைச்சான்னா அடுத்த வரியில பட்டத்திரி ரொம்ப அழகா சொல்றார். ரமாபதிகே விஸ்வமனோபிராமகா. ரமாபதி, ரமாபதினா என்ன அர்த்தம்? லக்ஷ்மி பதி. லக்ஷ்மி இவனிடத்துல எப்பவுமே மயங்கி இருக்கா. ஆனால் லக்ஷ்மியினிடத்துல இவன் எப்பவுமே ஈடுபாடு கொண்டு இருக்கான்.
சதா சர்வ காலம் மகாலட்சுமியை பார்த்து 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 தாமரை உருவத்தோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அந்த நிறம் இருக்க அது கண்ணனுடைய கண்ணுக்கு வந்ததும் எப்பவுமே மகாலட்சுமி கருமநிறை கண்ணனான மகாவிஷ்ணுவை பார்த்து பார்த்து அவளுடைய கண்ணோட நிறம் கருப்பாக மாறினதும் ஒத்தருக்கொத்தர் இருக்கக்கூடிய பிரியாத ஒரு அந்யோன்யம். அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பா அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு ஆழ்வார் பிரியாம இருக்கிறது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும். அத மகாலட்சுமியை வா கர்வத்தால் நினைச்சுக்கிறாராம். அப்படிப்பட்ட லட்சுமி பதி லோகத்தையே மயக்கக்கூடியவன் விஸ்வமனோபிராமன் ரமாபதிகி. அத மகாலட்சுமியை விட்டுட்டு கூட நம்ம கிட்டக்க வந்து இப்படி அடங்கி இருக்கானே ஒடுங்கி இருக்கானே அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் ஒரே கர்வம் வந்தது. அப்ப சுவாமி என்ன பண்ணார், சுகபிரம்மம் பாகவதத்துல பேசினார். தாசாம் தத் சௌபகமதம் வீக்ஷ்யமானம் சகே சவகா பிரசமாய பிரசாதாய தத்ரைவ தரதீயதே. இவாளுக்கு கர்வத்தை ஒடுக்கணும். ஏற்கனவே இவர்களுக்கு பக்தி அதிகம், ஞானிகள் இவான்னு சொல்லியிருக்கோம். இவா ஞானிகள்னு சொல்லிட்டு இவாளுக்கு கர்வம் வந்துருத்துன்னு சொன்னா அது சரியா வராது. அதனால சுகபிரம்மம் இவாளுக்கு சிபார்சு வாங்கிட்டு பேசுறாரா. கண்ணன் என்ன நினைச்சான், இவர்களுடைய கர்வத்தை அடக்குவதற்காக இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கல. தன் குழந்தையை எப்படி தாயார் செல்லமா ஒரு குட்டு குட்டுவாளோ, குட்டிட்டு எப்படி அரவணைப்பாளோ, அது மாதிரி ஒரு செல்லமா இவர்களுக்கு ஒரு குட்டு குட்டணும். பிரசமாய பிரசாதாய, மற்றவர்களுடைய விஷயத்துல பிரசமாய, பக்தால் விஷயத்துல பிரசாதாய, அவர்களுக்கு நம்ம கடிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் ஒரு பிரசாதமாக இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான விட்டு ஒரு நொடியாவது நாம பிரிஞ்சமே ஆனால் நமக்கு உயிரே தாங்காது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையோடு இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு இந்த கர்வத்தை எப்படி ஒடுக்கலாம்னு குருவாயூரப்பனான நீ தீர்மானம் பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்து இருக்கார். தொடரட்டும், கண்ணனும் ஒரு தீர்மானத்துக்கு வரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை முடிச்சுடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திருக்கழுக்குன்றத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலே மானாமதி என்னும் ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாளுடைய திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இங்கு தலவிருட்சமாக இருக்கக்கூடிய வில்வ மரத்தை வலம் வந்து ஆச்சரியமாக அதற்கு அருகிலே இங்கு விஷ்ணு துர்க்கையை தரிசிக்கின்றோம். இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிக்காக பூமியை தோண்டும் போது சுயமாக இந்த விஷ்ணு துர்க்கையானவள் சங்கு சக்கரங்களோடு காட்சியளித்து வரப்பிரசாதியாக இங்கு எழுந்தருளி இருப்பதாக தலவரலாறானது கூறுகின்றது. அவளை வணங்கிய நாம் இத்திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய 2 உற்சவ மூர்த்திகளை இதோ தரிசிக்க துவங்கிவிட்டோம். அதிலே ஒரு உற்சவர் ஸ்ரீனிவாசர் நின்ற திருக்கோலத்திலே எளிமையான ஆனால் பழமையான திருமேனி மாறாமல் சங்கு சக்கரத்தை உயரே தூக்கப்பட்ட ஹஸ்தமாக கொண்டு ஒரு ஹஸ்தத்தை அபயவஸ்தமாக நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டு கவலைகளை களையக்கூடிய கடிகஸ்தமாக சாந்தமான மந்தஸ்மிதமான திருமுகத்துடன் கருணையான நேத்திரத்துடன் புஷ்பங்கள் எதுவும் சாற்றிக் கொள்ளாமல் எளிமையாக தனது திருவடி தரிசனத்தை பத்மபீடத்தின் மேல் அளிக்கிறார். ஸ்ரீனிவாசருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவியானவள் அழகாக திருக்கையிலே தாமரை பூவை ஏந்தி நமக்கு காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே பூமா தேவியானவளும் ஸ்ரீதேவியை போல தானும் ஒரு புஷ்பத்தை ஏந்தி கொண்டு காட்சியை அளிக்க, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை உற்சவமூர்த்தியாக தரிசித்த நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய மற்றொரு உற்சவமூர்த்தியான வைகுண்டவாச பெருமாளை தரிசிக்க துவங்கிவிட்டோம். இருவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஸ்ரீனிவாசமூர்த்தி நின்ற திருக்கோலத்திலேயும் வைகுண்டவாச பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலேயும் காட்சியை அளிக்கின்றார்கள். இதோ சங்கு சக்கரங்களை 2 திருக்கரங்களிலே திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அணிநிறமும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன்பால் இன்று என்ற ரூபத்தோடு நமக்கு காட்சியை அளிக்க, அபய முத்திரையோடு மற்றொரு ஹஸ்தம் அழகாக பளிச்சிட, ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு தாமரை பீடத்தை தாங்கக்கூடிய இவருடைய திருவடி தரிசனம் வாழ்விலே நமக்கு சௌபாகியங்களை ஏற்படுத்துவதாக அமைகின்றது. இவருக்கும் ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் அமர்ந்த திருக்கோலத்திலே தாமரை பூவை ஏந்தி கொண்டும்,
மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் சிகப்பு பட்டுடுத்தி பத்மஹஸ்தமாக பரிமளிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுந்தவாச பெருமாளுடைய திவ்ய அருளோடு நாராயணியத்திலே பட்டத்ரி தொடர்கின்ற ஒரு வைபவத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். இது ஸ்வசர்வாகாம் கலிதாபிமான நிரீக்ஷ்ய கோவிந்த திரோகிதோ பூகோ. லக்ஷ்மிபதியான பகவான் நம்மளோடையே இருக்கானே அப்படின்ற ஒரு கர்வம் வந்த போது சுவாமி என்ன பண்ணாரா, நிரீக்ஷ்ய கோவிந்த. அற்புதமான பதம் இந்த ஸ்லோகத்துல. கோவிந்தன் யோசிச்சான்னாராம். ஏன் பட்டத்ரி இந்த இடத்துல கிருஷ்ணா குருவாயிரப்பா குருவாதபுரீசா ஒன்னும் சொல்லாம நிரீக்ஷ்ய கோவிந்த ஏன் கோவிந்த பதம்னா, கோவிந்தன்ற திருநாமமே எதனால ஏற்பட்டதுன்னா இந்திரனுடைய கர்வத்தை அடக்குவதற்காக அந்த திருநாமம் ஏற்பட்டது. இந்திரன் தான பகவான் குன்றை குடையாக காத்த போது தான் பிரத்யட்சமாகி மன்னிப்பு கேட்டு கோவிந்தன்ற ஒரு திருநாமத்தை கொடுத்தான். அப்ப கோபிகைகள்லாம் பார்த்துட்டு தானே இருந்தா. அப்படிப்பட்ட அந்த கோவிந்தரிடத்துல இந்திரனுடைய விஷயத்தை பார்த்து கூட இவர்களுக்கு கர்வம் வந்துருத்தேன்னு பட்டத்ரிக்கு குருவாயூர்ல கவலையா. அதனால தான் நிரீக்ஷ்ய கோவிந்த திரோகிதோ பூகோ. அந்த கொட்டத்தை ஒடுக்கணும், அவர்களை ஞான பரிபக்குவர்களாக ஆக்கி இந்த கர்வத்தோட இவர்களிடத்துல ராசலீலையை பண்ணோன்னு சொன்னால் அது ஒரு பெரிய தோஷமாயிடுமே. ஒரு தோஷத்தோட இவர்களை அரவணைக்க கூடாது, அந்த ஒரு தவறை நாம் நீக்குவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணா. அப்ப இவனுக்கு என்ன எண்ணமாச்சு, இவர்களிடத்திலேந்து நாம மறைஞ்சிடுவோம். கர்வம் இருக்கக்கூடிய இடத்துல கண்ணன் இருக்கவே மாட்டான். கண்ணன் எங்க இருப்பான், கேட்ட பொழுது நிற்பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான், எனையாட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் மாறுதல் செய்திடுவான், எந்த நாட்டத்திற்கொண்ட குறிப்பினை இஃதென்று நாம் சொல்லும் முன் உணர்வான், அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனை போல் அன்பு கொண்டவர் வேறுளரோ. யார் சொன்ன வார்த்தை இது? மகாகவியான பாரதியார் சொன்ன வார்த்தை. கண்ணனை தன்னுடைய தோழனாக அவர் அரவணைச்சார். அதே இந்த பாரதியார் சொன்ன பாவத்துல தான் கோபிகைகள் இத்தனை நாடி இருந்தா. இவர்களுக்கு கர்வம் வந்தது. கர்வம் வந்தா கண்ணன் உடனே என்ன பண்ணுவான்றதையும் பாரதி சொன்னாராம். என்ன சொன்னார், உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான், நெஞ்சில் கள்ளத்தை கொண்டங்கு வார்த்தை சொன்னால் காரி விமிழ்ந்திடுவான், சிறு பள்ளத்திலே நெடுநாள் அழுகும் கெட்ட பாசியை ஏற்றிவிடும், பெருவெள்ளத்தை போலொரு வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். மகாகவியோட வார்த்தைக்கு எப்படி இந்த சரித்திரமும் பட்டத்ரியோட ஸ்லோகமும் ஒத்து போறதுன்றது தான் ஆச்சரியம். அந்த கர்வம் கொண்டால் உடனே அவன் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுவான். அதைத்தான் இவன் தீர்மானம் பண்ணா. இவர்களிடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சட்டுன்னு மறையணும்ன்ற தீர்மானத்தை நீ எடுத்தியாமேன்னு 67வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி தொடர்ந்திருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது மானாமதியிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார், ஆச்சாரியர், வேதவல்லி தாயார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண